விகடன் குழுமத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எங்கள் தலைவருக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஒரு பத்திரிகையில் வெளியிடுது. விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் பங்கேற்பு மாறும் கூட்டணியா அப்படி என்றெல்லாம் தலைப்பு போட்டு கேட்கும் பொழுது அப்போ அதை ஒட்டி கருத்துருவாக்கம் இங்கே ஒன்று நடக்குது. விஜய் இதை பங்கேற்க வைப்பது என்பது இது பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு இங்கே திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், சிக்கலை ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு திட்டத்தோடு உள்நோக்கத்தோடு இது நடக்குது என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் நூல் வெளியீட்டு விழா அம்பேத்கருடைய கருத்தியலை பற்றி பேசினாங்களா, அந்த கருத்தியல் சார்ந்து புத்தகம் சார்ந்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க 36 பேருடைய கட்டுரைகள் சார்ந்து அங்கே பேசப்பட்டதா, தொடக்கத்திலிருந்து முடிகிற வரையும் ஆளுகிற திமுகவை விமர்சிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் அது நடந்துச்சு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய தனிப்பட்ட நிறுவனத்தின் சார்பில் தான் பண்ணார். இருந்த போதிலும் எங்களுடைய கட்சியினுடைய துணை போச்சார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் தலைவர் நிலைப்பாட்டுக்கும் ஒவ்வாத அல்லது ஒத்துப்போகாத நிலைப்பாடுகளை பேசிக்கொண்டு வருவது என்பது திமுகவோடு உடன்பட்டு எல்லா விதத்திலும் உடன்பட்டு நாங்கள் கூட்டணியில் பயணிக்கிறோம்னு சொல்ல முடியாது. அர்ஜுன் அவருடைய கருத்து என்பது தன்னுடைய சொந்த கருத்து என்றும் அதை நான் எனக்கு தோன்றியதை பேசிவிட்டேன் என்றும் இனிமேல் அதை மாற்றிக்கொள்கிறேன் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று அவர் உறுதிமொழி கொடுத்ததாக எங்கள் தலைவரே ஊடகத்தில் சொல்லியிருக்காரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். விசிகா கடந்த ஒரு 6 மாதங்களாக 8 மாதங்களாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. யாருடைய கூட்டணி வைப்பாங்க, கூட்டணியிலேருந்து வெளியே வருவாங்களா திமுகவோட இருந்து அப்படின்ட்டு. இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நேற்றைக்கு நடந்த நிகழ்வை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்களுடைய பவர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எந்த கட்சிகளும் அவருடைய கூட்டணிக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக அவரை விட முடியாமல் இருக்காங்க, இந்த பக்கம் அதிமுக வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்களா, இல்லை அதிகார பகிர்வுன்னு பேசி விஜய் அவர்கள் தீன்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நேற்றைக்கு நடந்த ஒரு புத்தக விழாவின் மூலமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது எங்களை பொறுத்தளவுக்கு, எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியலில் ஒரு தூய்மையை கடைபிடிக்கிறோம், நிலைப்பாட்டில் நேர்மையை கடைபிடிக்கிறோம். நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம்னா இருக்கோன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு வெளில போயிடுவோம். நாங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உள்ளடி வேலை பார்க்குறதோ அல்ல கீழே இருப்பு வேலை பார்க்குறதோ எங்களுக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணமோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோ என்றைக்கும் இருந்ததில்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 2001 திமுக கூட்டணியில் எங்கள் தலைவர் மங்களூர் தொகுதி எம்எல்ஏ வெற்றி பெற்ற பிறகு அங்கே தான் நினைத்தது அல்லது தான் விரும்பியவாறு செயல்பட இயலவில்லை என்பதற்காக அவர் உடனடியாக 2 வருஷத்துல ரிசைன் பண்ணிட்டு வெளில போடுவார். இருந்தால் நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், இருந்த போதிலும் தவறுகளை சுட்டி காட்டுவோம், நல்லது செய்தால் பாராட்டுவோம், ஒரு இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதிர்த்து நிற்போம். நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நிற்பது போல் உறுதியாக இருப்போம், எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் உறுதியாக இருப்போம். அதுதான் எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெயரை பெற்று கொடுத்திருப்பதற்கும் ஒரு நற்பெயர் இந்த சமூகத்தில் உருவாகி இருப்பதற்கும் அரசியல் கட்சி தலைவர்களாலேயே மதிக்கப்படக்கூடிய ஒரு நாகரிகமான தலைவராக இன்றைக்கு போற்றப்படுவதற்கு காரணமும் எங்கள் தலைவர் அவரை அப்படி போற்றப்படுவதற்கு காரணமும் இதுதாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கோம். இந்திய தேசத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிக்கு இணைந்திருக்கிற இந்த கட்சிகளுக்கு ஒரு பொதுவான நோக்கம் இருக்கிறது, பொதுவான ஐடியாலஜி கான்சென்சஸ் இருக்குது, ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா கம்யூனல் ஃபோர்ஸஸை வீழ்த்துவது, சமூக நீதிக்காக களமாடுவது, ஒருங்கிணைவது, சனாதன சக்திகளை, சமூக நீதிக்கு விரோதமான சக்திகளாக இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து
வந்து விரட்டி அடிப்பது, அகற்றுவது, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பது தான் மிக முக்கியமான எங்களுடைய குறிக்கோள், நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் 2 மாநிலத்திலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, இந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணி 2 கூட்டணி உருவாக்கியதில் மிக முக்கிய பங்காற்றியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிறதோ அல்லது வந்து ஒரு எதிர்கட்சி, அதாவது வந்து மாற்று கருத்து கொண்ட தலைவர்களோடு மேடை ஏறுவதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேடை ஏறலாம், அது வேறு. பொது நிகழ்ச்சிகள் வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. கருத்தியல் எதிரிகளோடு கூட நாம் வந்து ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியும் மக்களுடைய நலனுக்காக. அதே சமயத்தில் அதற்காக வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துட்டோம், நாம் வந்து சோரம் போயிட்டோம், அல்லது வந்து நாம் வந்து வேறு மாற்று சிந்தனைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது அது இருக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. அப்படி இல்லாமலேயே நேரில் சந்திக்கிற போது கை கொடுத்து கொள்வதும், ஒரே மேடையில் வந்து சந்தித்து கொள்வதும் இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞருடைய 100ஆண்டு நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் இருந்தாங்க. அதுக்காக அவங்க வந்து 2 பேரும் வந்து கைகோத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கொள்கை அவங்களுக்கு, நம்ம திமுக கொள்கை திமுகவுக்கு. ஆனால் அது ஒரு அரசு நிகழ்வு. ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங்கும், மாநில அரசினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார்கள். அப்போ கலந்து கொள்வதனாலேயே வந்து நிலைப்பாடுகள் மாறி போய்டும்னு சொல்ல முடியாது. அப்படி கூட இதில் நாங்கள் கலந்துருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தானே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அப்படி தான் எங்கள் தலைவர் வந்து நிலைப்பாடு எடுத்தார். வந்து கலந்து கொள்வதாலேயே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இது கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, கலந்துக்கிறதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் விக்கிரவாண்டியில் தாவேகா மாநாட்டிற்கு பிறகு நாங்கள் வந்து யோசிக்கிற சூழல் ஏற்பட்டது. ஏன்னா தாவேகா மாநாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் எதிரியாக வந்து அறிவிச்சிருக்காரு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். அப்படி ஒரு எதிரி என்று அறிவித்திருக்கிற ஒரு நபரோடு நாங்கள் கூட்டணியில் இருந்த போதும் பங்கேற்கலாம் என்று சொன்னாலும் கூட வந்து தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை விகடன் குழுமத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எங்கள் தலைவருக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஒரு பத்திரிகையில் வெளிவருது, ஒரு தினமலர், குறிப்பாக சொல்லப்போனால் தினமலரில் வெளிவருது. விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் பங்கேற்பு, மாறும் கூட்டணியா அப்படி என்றெல்லாம் வந்து தலைப்பு போட்டு கேட்கும்போது, அப்போ அதை ஒட்டி கருத்துருவாக்கம் இங்கே ஒன்று நடக்குது. அப்போ இங்கே திமுக கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணுறது தொடர்ச்சியான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக, வலுவான கூட்டணியாக, சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு, உடைப்பதற்கு தொடர்ச்சியாக வந்து முயற்சி நடக்குது. 2001 தேர்தலிலேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட முயற்சி நடக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட எங்களுக்கு சீட்டு அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் வைத்த கோரிக்கையை இது பூதாகரப்படுத்தி நாங்கள் வந்து அதுலேருந்து விலக போகிறோம் அப்படின்னெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போது இதை வந்து வெளியில், அதுவும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற, சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற தினமலர் வெளியிடுவதும், அவர்களை ஒட்டிய அந்த சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து அதை குறித்து வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற அல்லது ஒரு ஐயத்தை உண்டாக்குகிற, விடுதலை சிறுத்தைகள் மீதும் அதனுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் மீதும் ஒரு ஐயப்பாட்டை, ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடந்தது. அப்படி முயற்சி நடக்கும்போது தான் எங்கள் தலைவர் யோசித்தார். அப்படி யோசித்து இதில் உள்ள வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. இது ஒரு சதித்திட்டத்தினுடைய வெளிப்பாடு, இது திட்டமிட்டு நடக்கிற ஒரு விஷயம், இது யதார்த்தமாக நடக்கிற விஷயம் இல்லை. விஜய் வந்து இதை பங்கேற்க வைப்பது என்பது இது வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு இங்கே வந்து திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், சிக்கலை ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு திட்டத்தோடு, உள்நோக்கத்தோடு இது நடக்குது என்பதை புரிந்து கொண்ட பிறகு தான் எங்கள் தலைவர் வந்து அவர் விகடன் குழுமம் எடுத்துக்கிட்ட செய்தி சொல்கிறாரு, தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, விகடன் குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்க, அவர் அரசியலே பேச மாட்டார், அரசியல் இதில் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு நிலைப்பாடை வந்து தெளிவாக எடுத்து, அது வந்து சரி இருக்காது, ஒரு ஐயத்துக்கும் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலுக்கும் நம்மை ஆளாக்குவதற்கு முயற்சிக்கிறாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் எங்கள் தலைவர் எடுத்த முடிவு சரிதான் என்பதை நேற்றைக்கு நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழா அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியது. வச்சு சொல்கிறீங்க?
அது பேசினவங்கள என்ன பேசினாங்க? நூல் வெளியீட்டு விழா அம்பேத்கருடைய கருத்தியலை பற்றி பேசினாங்களா, அல்லது அம்பேத்கருடைய கருத்தியல் குறித்து இன்றைய நிலைப்பாடோடு வந்து ஒப்பிட்டு பேசுவது தப்பு கிடையாது. அந்த கருத்தியல் சார்ந்து புத்தகம் சார்ந்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க 36 பேருடைய கட்டுரைகள் சார்ந்து அங்கே பேசப்பட்டதா, இந்த கட்டுரை சிறப்பாக இருக்கிறது, இந்த நேர்காணல் சிறப்பாக இருக்கிறது, ஆனந்த் டெல்டமுடையுடைய கட்டுரையில் இந்தந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்களுடைய அந்த நேர்காணலில் இந்தந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகமாக வெளிவந்திருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டதா? இல்லையே. தொடக்கத்திலிருந்து முடிகிற வரையும் இந்த ஒரு அரசியல் இங்கே வந்து கூட்டணி குறித்தும் அரசியல் குறித்தும் ஆளுகிற திமுகவை விமர்சிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் அது நடந்துச்சு. தேர்தல் கணக்கு வழக்குகளை பற்றி பேசுகிற கூட்டமாக தான் நடந்துச்சு. 2026 தேர்தலில் யாரை வீழ்த்தணும், யார் வெற்றி பெறணும், அதுக்கு என்ன வியூகம் என்பதை பற்றி தான் பேசினார்களே ஒழிய, முழுக்க இது திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நடந்ததே ஒழிய, குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியாக நடந்ததே ஒழிய, அது வந்து ஒரு நூல் வெளியிட்ட விழாவினுடைய தன்மையே இல்லாமல் நடந்துச்சு. அப்போ எங்கள் தலைவர் எடுத்த முடிவு சரிதானே? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பிளான் பண்ணப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வாக நடந்துச்சு. திமுகவுக்கு எதிரான சதித்திட்டம் தீட்டுவதற்காக நடந்த ஒரு நிகழ்ச்சி. திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் தீட்டுவதற்காக ஒரு நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணதே உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தானே? இல்லை, அவர் வந்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கெப்பாசிட்டியில் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு செய்யலை. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய தனிப்பட்ட நிறுவனத்தின் சார்பில் தான் பண்ணார். இருந்த போதிலும் எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் தலைவர் நிலைப்பாட்டுக்கும் வந்து ஒவ்வாத அல்லது ஒத்துப்போகாத நிலைப்பாடுகளை பேசி கொண்டு வருவது என்பது பொதுவெளியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சிக்கலுக்கும் வந்து அதை எங்களையும் எங்கள் கட்சியும் ஆளாக்குகிறது என்பது மாற்றுக்கருத்து இல்லை. அவருக்கு இப்போ பலமுறை எதை நீங்கள் வந்து ஒவ்வாத கருத்துக்கள்னு சொல்கிறீங்க? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட 1990கள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முழக்கத்தை தான் அவரும் சொல்றாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கி பார்க்கணும், தலித் முதல்வர் ஏன் வரவே கூடாதான்னு திருமாவளவன் அவர்கள் மேடையில பேசினதான் அவரும் சொல்றாரு. கருத்துக்கு ஒவ்வாத கருத்துன்னு சொல்லல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது பேசுவது தவறு கிடையாது. அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். அந்த கருத்தில் நாங்கள் வந்து பின்வாங்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுகிற பொழுது தான் அதை டிமாண்ட் பண்ண முடியும். அதுக்கான சூழலை வந்து பெறுவதற்கான பலத்தையும் அமைப்பு பலத்தையும் இன்னும் வந்து கட்சி பலத்தையும் நாங்கள் வந்து பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் வந்து அதில் நியாயம் இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் அப்படி கோருகிற பொழுது நாம் கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்கிற ஒரு தலைமை வகிக்கிற அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியினுடைய தலைவர்களையோ அல்லது அதனுடைய கட்சியினுடைய வந்து மிக முக்கியமான நபர்களையோ நேரடியாக விமர்சிப்பதும் அவர்களை புண்படுத்துமாறு விமர்சிப்பதும் என்பதும் தலைமைக்கு நெருக்கடியை உருவாக்குது இல்லையா? அப்போ அப்படி பேசக்கூடாது. கட்சிகள் புண்படாமல் என்ன வேணால் பேசிக்கலாம், அப்படி கிடையாது. அதாவது என்னென்னு அவர் கேட்டார், அர்ஜுன் கேட்டார், 4 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் படம் நடித்தவங்க இப்போ வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறப்போ 40 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்னு கேட்டார். அது வந்து அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தலைவரை முதலமைச்சராக்குவோம் என்று நம்ம சொல்வது பிரச்சனை கிடையாது. எங்கள் தலைவரை முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சராகவோ அல்லது பிரதமராக கூட வந்து நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஆசை இருக்கிறது. அதுதான் என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆதவ அர்ஜுனோட விருப்பம் மட்டுமல்ல, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் அதுக்கு தலைமை வந்து எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் பேசுமே ஒழிய தான் தோண்டித்தனமாக நான் பேசுவது என்பது கட்சிக்கும் தலைமைக்கும் கூட்டணிக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த கருத்தை நான் தவிர்க்கணும். நாம் வந்து திமுகவை விமர்சிக்கலாம் அல்லது வந்து அதனுடைய தலைமையை விமர்சிக்கலாம், மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கலாம், உதயநிதியை விமர்சிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அந்த விமர்சனம் என்பது நாம் மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும், மக்களுடைய வந்து நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு கூட்டணி அல்லது வந்து நம்முடைய கட்சி நலன் சார்ந்து பேசணும்னா அதுக்கு கால பொருத்தம் வந்து தேவைப்படுது. அந்த கால பொருத்தம் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் என்ன திமுகவோட
திமுகவோடு உடன்பட்டு எல்லா விதத்திலும் உடன்பட்டு நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து பயணிக்கிறோம்னு சொல்ல முடியாது. அது அப்படி உடன்பட்டு பயணித்தோம்னா நாங்கள் ஏன் வேங்கவேலுக்காக போராடணும்? அப்படி உடன்பட்டு பயணித்தோம்னு சொன்னாக்கா திமுகவுக்கு எதிரான போராட்டம் தானே. நாங்கள் வந்து வேங்கவேல் திமுக அரசுக்கு எதிரான போராட்டம் தானே, காவல்துறைக்கு எதிரான போராட்டம் தானே. ஸ்ரீமதி வந்து நம்ம என்ன ஒரு கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்திற்காக வந்து நீதி கேட்ட ஒரே கட்சி ஒரே தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தானே. இப்படி 2021 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமைஞ்ச பிறகு அதிகமான போராட்டங்களை அரசை எதிர்த்து, குறிப்பாக மாநில அரசை எதிர்த்து செய்திருக்கிற ஒரு கட்சி பிஜேபி கிடையாது, அதிமுக கிடையாது, வேறு எந்த எதிர்கட்சியும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் தான். இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாட்டை உட்பட சொல்கிறேன் நான். மது ஒழிப்பு வந்து உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வச்சோம், ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். போதைப் பொருட்கள் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து மாநில அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சு தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். அது மாநில அரசை அல்லது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்று தெரிந்தே நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மக்களுடைய நலன்தான் முக்கியம், பொது நலன்தான் முக்கியம். அரசியல் கூட்டணி கணக்கு வழக்கு அல்லது தேர்தல் கணக்கு வழக்கு என்பது எங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான். அதை விடவும் மக்கள் நலன் முக்கியமானது என்பதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் நடத்துகிறோமே தவிர, அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு நன்மை செய்தால் பாராட்டுவதும், மக்களுக்கு விரோதமாக ஏதாவது நாங்கள் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது என்று சொன்னால் அதை எதிர்ப்பதும் நாங்கள் செய்ய தவறுவது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒரு கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற பொழுது தலைவருடைய நிலைப்பாடு, உயர்நிலை கூட்டத்தோட நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு ஒட்டி பேசுவது தான் கட்சி நலனுக்கு தலைமையினுடைய நலனுக்கு வந்து நல்லதே தவிர, அதை மீறி வந்து கருத்து சொல்வது என்பது ஒரு தேவையற்ற நெருக்கடியை, தேவையற்ற ஒரு நம்பகமற்ற தன்மையை, ஒரு நிலைப்பாடற்ற தன்மை, இதனால் வரை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் எங்கள் தலைவரை காப்பாற்றி வைத்திருக்கிற இந்த நட்பெயருக்கு அது குந்தகத்தை விளைவிக்கும் என்பதை யாரு ஆக இருந்தாலும் உணர்ந்து பேச வேண்டும், புரிந்து பேச வேண்டும். ஓகே. ஆனால் இது இன்னைக்கு நேற்றே அவர் பேசல, தொடர்ந்து இந்த கருத்துக்களை ரொம்ப நாளாக வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவருக்கான எதிர்ப்பினைகள் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே இருந்தே துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய பலர், மணியரசாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், MP ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பதிலடி கொடுக்குறீங்க, எதிர்வினை ஆற்றுறீங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை பற்றி ஏதாவது எதிர்வினை சொன்னாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எங்கள் கட்சியில் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் கடந்து போகிறார். இந்த முறை மட்டும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? இல்லை, தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எங்கள் கட்சிக்கு வந்து இன்னும் ஓராண்டு கூட ஆகலை. அவர் வந்து போன ஒரு 4-5 வாட்டி பேசிட்டாரு சார். இல்லை, பேசிட்டா தான். அதாவது என்னென்னா, போன ஜனவரி 26 தான் அவர் கட்சியில் ஜாயின் பண்ணுறார். வெல்லும் ஜனநாயக மாநாட்டு மேடையில் தான் கட்சியில் சேர்றார். இன்னும் அடுத்த ஜனவரி வரல. இதற்குள்ளே ஒரு 2-3 முறை வந்து அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிற பொழுது இந்த மாதிரியான ஒரு நெருடல்களை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. எங்கள் தலைவரே வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காரு, நேர்காணலில் சொல்லியிருக்காரு, தன்னுடைய வந்து தாய் சொல்ல எழுதியிருக்கிறாரு. அர்ஜுன் வந்து அவருடைய கருத்து என்பது தன்னுடைய சொந்த கருத்து என்றும், அதை வந்து நான் வந்து எனக்கு தோன்றியதை பேசிவிட்டேன் என்றும், இனிமேல் அதை மாற்றிக்கொள்கிறேன், இப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று அவர் உறுதிமொழி கொடுத்ததாக எங்கள் தலைவரே ஊடகத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து பேசினதும் இது போன்ற சில விஷயங்களை அர்ஜுனை கூப்பிட்டு கேட்டதாகவும், அதுக்கு அவர் இந்த பதிலை சொன்னதாகவும் தலைவரே வெளியில் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருத்தர் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பது என்பது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களை வந்து நெறிப்படுத்துவதும், அவர்களை சரி செய்ய முயற்சி பண்ணுவதும் ஒரு தலைமையினுடைய வந்து கடமை தான், ஒரு தலைமையினுடைய ஒரு தலைமைத்துவம் தான் அது. அப்படி வந்து திருப்பி அதுக்கு கட்டுப்படலை அல்லது அதுக்கு வந்து சிக்கல்கள் உருவாகுதுன்னு சொன்னால் அப்போதும் வந்து எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று தலைவர் முடிவு செய்வார், எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை கூட்டம் முடிவு செய்யும். அதனால் வந்து இப்போ என்னென்னா, அதுக்காக தான் எங்கள் தலைவர் வந்து எடுத்தவங்கலாம் பேசுகிறதில்ல. நான் எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு அதீத ஜனநாயகம் வந்து நிலவு கொண்டு இருக்கிற கட்சி. எல்லாருக்கும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுகிற உரிமை உண்டு, அந்த ஜனநாயகம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் கட்சியினுடைய கருத்து, கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய கோட்பாடு என்ன என்று கேட்டால் கட்சியினுடைய தலைவர் அறிவிப்பது தான், கட்சியினுடைய உயர்நிலை கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவு தான். ஒன்று தலைவர் அறிவிக்கணும். இந்த கட்சியினுடைய முடிவு வந்து தலைவர் அறிவிக்கிறது, உயர்நிலை கூட்டம் முடிவு பண்ணுறது தான், அதை மறுக்கலை.
சிம்பிளா ஒரு விஷயம் கேட்குறேனே, நேற்றைக்கு மேடையில கடைசியா ஒரு விஷயம் சொன்னார் விஜய் அவர்கள். கூட்டணியினுடைய அழுத்தத்தினால தான் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் நிகழ்வுக்கே இன்னைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இதை சொல்லும்போது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ரியாக்ஷனை பார்த்துருக்கணும். என்னடா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சா? நீங்க சொல்லுங்க. இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அதை சிரிச்சு ரசிக்கும்படியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுதான் சொல்கிறேன்ல. அதாவது என்னன்னு இல்ல கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பண்பட்ட தலைவரை குறித்து அவருக்கு சுயமா யோசிக்க தோணல அப்படின்ற அர்த்தத்துல பேசினாரா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா கூட்டணியின் அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கே அப்படின்னும் போது அவர் சுயமா யோசிக்கலையா, கூட்டணியோட அழுத்தத்தினாலதான் வராம போனாரா அப்படின்னு பேசும்போது நீங்க அந்த இடத்துல இருந்தா சிரிச்சிருப்பீங்களா? அந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. விஜயோடைய பேச்சும் பிஜேபி தலைவர்களுடைய பேச்சும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களுடைய பேச்சும், சங்க பரிவாரங்களுடைய பேச்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. நீங்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனதை நான் பார்த்தேன். ராஜா பேசுனதை கூட அப்படி தான் அவர் பேசியிருக்காரான்னு தெரில. தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி நலன் முக்கியமா அல்லது வந்து அம்பேத்கர் முக்கியமான கூட்டணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு தமிழிசை சொல்கிறாங்க. அன்புமணி என்ன சொல்கிறாரு? இதே வார்த்தை, கூட்டணியை விட வந்து அம்பேத்கரை விட கூட்டணி தான் முக்கியம்னு திருமாவளவன் முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, அம்பேத்கரை அவமதிச்சா அவர் பேசுகிறார். அப்போ கூட்டணி நெருக்கடியால் தான் அவர் வர முடியவில்லை என்று விஜயும் பேசுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்த 3 பேர் கருத்து என்ன ஒன்றா இருக்குது. கூட்டணி அழுத்தத்தினாலதான் அவர் வர முடியாம போற சூழல் ஏற்பட்டதை என்னால யூகிக்க முடியுது. அதாவது எங்கள் தலைவர் தாய் சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எங்கள் கட்சிக்காரர்களை தெளிவுபடுத்துவதற்காக அவர்களுக்கு வந்து நிலைப்பாட்டை சொல்வதற்காக அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் எதற்காக நாம் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கருடைய பெயரை சொல்கிறாங்க என்பதற்காகவே அந்த சதிக்குள்ளே போய் நம்ம போய் சிக்கிக்க முடியாதுல்ல. எனக்கு சுப்பிரமணியபுரம் படம் தான் நினைவுக்கு வருது. அதாவது என்னென்னா, அந்த அந்த கதாநாயகன் ஜெயின்னு நினைக்கிறேன், அவரை கொலை பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை வச்சே லவ் பண்ண பொண்ணை வச்சே கூப்பிடுவாங்க. லவ் பண்ண நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தான் கூப்பிடுது அப்படின்னு நம்பிட்டு அவர் போவார். அங்கே போனாக்கா மறைந்திருக்கிற எதிரிகள் வந்து அவரை வெட்டி கொலை பண்ணுவாங்க. அப்போ அதுபோல் அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு நாங்கள் நம்பி போனால் அங்கே வந்து எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் நிலைப்பாட்டுக்கும் எதிரான செயல்பாடுகளை எங்களை வைத்து கொண்டே செய்தார்கள் என்று சொன்னால் எப்படி அந்த கதாநாயகன் கொல்லப்பட்டானோ அப்படி வந்து நாங்களும் வந்து இந்த நிலைப்பாட்டில் சிக்கிக்கணும் அல்லது பிரச்சனைகளை சந்திக்கணும்னு இவங்க எதிர்பார்த்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அந்த கதாநாயகன் உணர்ந்து கொள்ளலை, நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் கதாநாயகர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் இந்த சதி திட்டத்தை இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டதால் அவாய்ட் பண்ணிட்டார். எங்கள் தலைவரை விட அம்பேத்கருக்கு நேர்மையாக இருக்கிற எந்த தலைவராக இந்தியாவில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வந்து அம்பேத்கருடைய கொள்கை வழியில் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு அம்பேத்கர் திசை வழியில் எந்த விதமான சிதறலும் இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுடைய மிரட்டலுக்கு வந்து அச்சப்படாமல் அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுடைய அவர்கள் பதவி தருகிறோம் என்று ஆசை காட்டுவதற்கு வளையாமல் அல்லது வந்து 200 கோடி தரேன் 1000 கோடி தரேன் வந்து இங்கே வந்து நீ தனியாக நில்லு இல்லை வேறு கூட்டணிக்கு போ என்று சொல்லுகிற அந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் வசியாமல் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் அம்பேத்கரிய கொள்கைகளில் இன்றைக்கு ஊன்றி நிற்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தான். இந்தியாவிலேயே வேறு யாரும் கிடையாது. இதை ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ சொல்வதற்கு எங்கள் தலைவரை இப்படி சொல்வதற்கு எந்த தகுதியும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த தகுதியும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. விஜயும் வந்து தான் தோன்றித்தனமாக இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பது என்பது அவருடைய அறியாமையை அவருடைய இம்மெச்சூரிட்டியை தான் வந்து வெளிப்படுத்துது. அதை வந்து உட்கார்ந்து ரசிக்கிறார்னு சொன்னால் அவருக்கும் அந்த புரிதலில் சிக்கல் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அதுதான் கேட்குறேன். அப்போ கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே தன்னுடைய தலைவரை இப்படி பேசும்போது அந்த புரிதல் இல்லாமல் அவர் சிரித்து ரசிக்கிறாரா இல்லை இயல்பாக சிரிக்கணும் அப்படின்னு சிரிக்கிறாரான்னு தெரியாத பட்சத்தில் அவர் இன்னமும் கட்சியில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான அது தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. எங்களுடைய கட்சியினுடைய உயர்நிலை கூட்டம் தான் முடிவு செய்யும்.
அவருடைய கருத்து தொடர்ச்சியாக இப்படி இருப்பதால் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதால் அது தலைவரும் எங்களுடைய ஒருநிலை கூட்டம் அதுவும் தான் மன்னராட்சின்னு பேசுறாரு, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்குமே ஒரு கருத்தியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரும்பான்மையானவர்கள் திருமாவளவன் அவர்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்பேத்கரைட்டாகவும் ஒரு கருத்தியல் தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் தலித் மக்களுடைய குரலாக மட்டும் இல்லாம அனைத்து மக்களுடைய குரலாகவும் பார்க்கறாங்க. இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்களை கருத்தியல் தலைவர்னு ஆதவர்ஜுனா சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுதான் சொல்றேன்ல, இதுல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு ஆதவர்ஜுனா அவருடைய நிலைப்பாடு ஏற்கத்தக்கதல்ல என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தம். காரணம் என்னன்னா நீங்க வேங்கவயலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு விஜய. அப்புறம் வேங்கவயலில் இருக்கிற மக்களை கூட்டிட்டு இவருடைய மேடையில் திட்டமிட்டு ஏற்றுறாரு. அதே போல் நாங்குநேரில் சின்னத்துறையை வெட்டினாங்க அந்த ஸ்டூடெண்ட் தம்பியை. அவங்க குடும்பத்தையும் அந்த தம்பியும் கூட்டு மேடையில் ஏற்றுறாரு. தலித் ஊராட்சி மன்ற பெண் தலைவர்களை கூட்டு மேடையில் ஏற்றுறாரு. இதெல்லாம் விஜய்க்கு இவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாருங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. விஜய்க்கு வேங்க வயலை பற்றி தெரியாதா? அப்படி ஒரு திட்டம் இருக்குமோ? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. விஜய்க்கு வேங்க வயல் நடந்தது தெரியாதா? வேங்க வயலை பற்றி இவர் பேசியிருக்காரா? அங்கே போயிருக்கிறாரா? இதை பற்றி அவருக்கு ஏதாவது புரிதல் உண்டா? அல்லது இவருக்கு நாங்குநேரில் தம்பி சின்னத்துறை வெட்டப்பட்டு அவன் குற்றுயிரும் கொலையுருமாக அவன் மருத்துவமனையில் இருந்தபோது போய் பார்த்தாரா? அது குறித்து கருத்து சொன்னாரா? நான் போனேன், எங்கள் தலைவர் பேசினார், எங்கள் தலைவர் போனார், நான் கூட போயிட்டு வந்தாங்க. ஆனால் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் சின்னதுரைக்கு இல்லை மட்டும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல கூட்டு அது யார் வேணுமா எது வேணுமோ பண்ணலாம். குழுமுறை அனிதாவுடைய பிரதருக்குன்னு தான் கூட்டு ஏதோ பண்ணார். இதெல்லாம் இதெல்லாம் நாடகம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் யார் செய்து கொடுத்தது? எங்கள் கட்சியில் பயணித்ததால் இந்த அறிமுகமெல்லாம் கிடைத்தால் அது இந்த ரூட்டெல்லாம் தெரிஞ்சு எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாக இருக்கிற அர்ஜுன் தான் இதை செய்திருப்பார் என்று தான் நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். இப்போ இதெல்லாம் கட்சியினுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. இதை கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும். எங்களுடைய உயர்நிலை கூட்டம் தான் அது குறித்து முடிவெடுக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.